கொடுப்பார்கள். எத்தனை பேர் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாசத்திலும் நமக்கு கொடுத்த வார்த்தையை எடுத்து நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்க, இயேசு ஜனங்களை நோக்கி. இன்னைக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, இயேசு சொன்னதுல நமக்கு நம்ம செய்ய வேண்டிய இல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, அந்த வசனத்துல என்ன அப்படின்னா, என்னை பின்பற்றுகிறவன். எல்லாம் சொல்லுங்க, என்னை பின்பற்றுகிறவன். பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே அவன் என்ன பண்ண மாட்டான்? நடக்க மாட்டான். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலும் அவர் நம்ம இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், என்னை நீங்கள் பின்பற்றினால், என்னை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் இருளிலே என்ன பண்ண மாட்டீங்க? நடக்க மாட்டீங்க. நீங்க ஜீவ ஒளியை என்ன பண்ணிருப்பீங்க? அடைந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உணர்த்துகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை பின்பற்று. எல்லாம் சொல்லுங்க, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, இயேசுவை பின்பற்று. அதனாலதான் இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல NKJVல எப்படி சொல்லி இருக்குன்னா, he who follows me, he who, அது யாரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்களோ, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாங்களோ, shall not walk in darkness but have the light of life. இந்த இடத்துல ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் அதை வித்தியாசமா சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்குன்னா, தமிழ்ல ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் சொல்லியிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, லைட் ஆஃப் லைஃப். ஆமா, ஜீவ ஒளியில என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ ஒளி என்று சொல்லும் பொழுது அதிலே ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அது ஜீவ ஒளி, லைட் ஆஃப் லைஃப். பாருங்க, நம்ம ஜீவ ஒளி நம்ம சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த லைட்ல ஒரு லைஃப் நமக்கு இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த லைட்ல, அந்த ஒளியில நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த எதிர்காலத்திலே நான் ஒரு சந்தோஷமாக, சமாதானமாக, அவருடைய பேரின்பத்திலே, அவருடைய சமாதானத்திலே நான் வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை பின்பற்ற வேண்டும். நான் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, நான் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். பிரதர், நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ணணும். நீங்க நினைக்கலாம், நான் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறேன், நான் என்ன வேற ஏதாவது தேவனாயா பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன்? நான் யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன்? இயேசுநாதரை பின்பற்றுறதுனாலதான் இங்க வந்திருக்கேன். அதனாலதான் இங்க நான் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க திரும்பியும் பின்பற்றுன்றீங்க அப்படின்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா அதுக்குரிய பதில் எல்லாம் இந்த பிரசங்கத்துல கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றுவது என்றால் என்ன? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். இப்ப பின்பற்றுவது என்று சொல்லும் போது, நான் இயேசுநாதரை கும்பிடுறேங்க. கும்பிடுற சாமி எந்த சாமி? இயேசு சாமி. நான் கும்பிடுறேன் சாமின்ட்டு போற அந்த கும்பிடு இல்லைங்க. பின்பற்றுவது என்றால் என்ன? அதுலதான் ஆங்கிலத்தில் டு ஃபாலோ அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் நம்மளுடைய இயல்பான டிக்ஷனரியில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு செட் ஒன்ஸ் ஹார்ட் ஆன் லவ். டு செட் ஒன்ஸ் ஹார்ட் ஆன் லவ். ஒருவரின் இதயத்தை அன்பின் மீது வைப்பது. பின்பற்றுவது என்றால் ஒரு சாதாரண காரியம் அல்ல.
கும்பிடுற காரியம் இல்ல. பின்பற்றுவது என்றால் ஒருவரின் இதயத்தை அன்புக்கு மேல கொண்டு போய் என்ன பண்ணுமா, வைக்கணுமா. இப்பவே நம்ம இதெல்லாம் அப்படியே பேச பேச நான் பின்பற்றுறேனா அப்படின்னு நம்மள என்ன பண்ணிக்கணும், நம்மளை எக்ஸாமின் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பின்பற்றுகிறதுனாலே எனக்கு என்ன கிடைக்கிறது, ஜீவ ஒளி, லைட் ஆஃப் லைஃப் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் பின்பற்றுறேனான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, பின்பற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு இமிட்டேட். டு இமிட்டேட், இமிட்டேட் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, காப்பின்னு சொல்லுவாங்க. காப்பி, ஒருத்தங்களை அப்படியே என்ன பண்றது, காப்பி அடிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றது, இமிட்டேட் பண்றது. ஒருவரை பார்த்து அவரை போலவே நடந்து கொள்ளுது. ஒருவரை பார்த்து என்ன பண்ணும், அவரை மாதிரியே நடக்கிறது. அது பேர் என்னது, இமிட்டேட். இல்ல அப்படின்னா இயேசுவை பின்பற்றுவதுன்னு சொல்லலாம், இல்ல பின்பற்றுவது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு காரியம், நான் 2 காரியம் சொல்லிட்டேன்னா, 3வது காரியம் ஒன்று சொல்றேன் பாருங்க. இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, இமிட்டேட் மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, டு இமுலேட். இமுலேட் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அப்படின்னா, இப்போ சொல்லுவாங்க பாருங்க, அவங்க அக்கா, இந்த பிரதரோட அக்கா இல்ல இந்த சிஸ்டரோட அக்கா சிறப்பான முறையில் என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க, நல்லா சமைப்பாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்காரியும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி சமையல் பண்றாங்க. அந்த பிரதரு சூப்பரா வண்டி ஓட்டுவாரோ அந்த அண்ணங்காரன், அதே மாதிரி தம்பிக்காரனும் என்ன பண்றான், அருமையா வண்டி ஓட்டுறான். அப்படின்னு சொல்றது பேர் என்னது, இமுலேட். அப்ப இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, பின்பற்றுவது. அப்படியே செய்வது என்னது, பின்பற்றுவது. எல்லாம் சொல்லுங்களேன் கொஞ்சம் வாய் திறந்து, பின்பற்றுவது, பின்பற்றுவது. ஏன்னா அந்த வார்த்தை மைண்டுக்குள்ள ஏறணும். பின்பற்றுவது, பின்பற்றுவது, பின் ஊசியில பின் பற்றுவது, ஃபாலோ பண்றது. பாருங்க, அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, டு கன்ஃபார்ம் டு. டு கன்ஃபார்ம் டு அப்படின்னா ஒத்திருக்க நடப்பது, இல்ல இசைதல், இல்ல ஒத்து சேர்தல். ஒத்திருந்து நடக்கிறது, இல்ல இசையறது, இல்ல ஒன்னா சேர்றது. இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் பின்பற்றுதல். பின்பற்றுதல், டு ஃபாலோ அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறது. அப்ப டு ஃபாலோ, அப்ப இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். நீங்க என்ன சொல்ற, ஆண்டவர் என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அப்படின்னும் போது அவர்தான் எனக்கு எல்லாமே. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா, பின்பற்றுகிற இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும் போது அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் எல்லாமே, அவர்தான் அப்படின்னும் போது நான் உடல், அவர் உயிர். உடலையும் உயிரையும் பிரிக்க முடியுமா? அந்த இடத்துல என்ன வரும், மரணம் வரும். உடலையும் உயிரையும் பிரித்தால் அந்த இடத்துல மரணம் வரும். இயேசுவையும் உன்னையும் பிரித்தால் அந்த இடத்துல உனக்கு நித்திய மரணம் வரும். சரீரப்பிரகாரமான ஒரு மரணம், அது இந்த பூமியிலே எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இயேசு எதற்கு என்றால், இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நித்தியத்திலே சேர்ப்பதற்கு. அப்போ நான் உடல், அவர் உயிரா இருந்தார் அப்படின்னா அந்த ஒன்று சேருதல், அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த நிலைக்கு, ஏன்னா உயிர் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த ஒரு நிலைக்கு வர்றதுதான் பின்பற்றுதல். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தான் இயேசுவை பின்பற்றுறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நினைத்து நம்ம எல்லாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவது மிகவும் ஈஸி. என்ன பொறுத்த அளவு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவது உங்களுக்கு மிகவும் மிகவும் ஈஸி. ஆனால் இயேசுவை பின்பற்றுவது மிகவும் மிகவும் கடினம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா வரலாம், ஒரு சர்ச்சுக்கு வாங்கன்னா வரலாம், ஒரு சர்ச்சில் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணலாம், நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணா பண்ணலாம். நம்ம இங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம்.
ஆனால் இயேசுவை பின்பற்றுவது என்பது இதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அது நம்மளுடைய தினந்தோறும் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களாக இருக்கிறது. தினந்தோறும் வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்றேன், ஒருத்தன் கிறிஸ்தவன் ஆகிறது ஈஸி, ஆனா இயேசுவை பின்பற்றுறது கடினம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த விஷயத்தை நீங்களும் நானும் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் இயேசுவை போல மாற முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அதனால நான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன், நான் சபையில இருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்க போகுது, எனக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை வாழ்றதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை அவர் அழைத்ததை அவரை பின்பற்றும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை அவர் கூப்பிட்டதே, மகனே மகளே நீ வா, என்னை பின்பற்றி வா என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. நீ சபைக்கு வா, நீ சபையில சேரு, நீ சபையில ஒரு மெம்பர் ஆகு, நீ நல்லா ஒரு ஆராதனையில கலந்துக்கோ, நல்லா இரு அப்படின்றதுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஒருவேளை அதை தவறாக 1000 பேர் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு இது வேதத்தின் பிரகாரம் என்னால நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மை அதற்கு அழைக்கவில்லை. நம்மை அழைத்ததே அவரை பின்பற்றதான். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செத்த சபையா இருக்க கூடாது, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் போது அவர் உடல், நான் உயிரா? அவர் உயிர், அவர் தான் ஜீவன். நான் அவருக்கு உடலாக இந்த இடத்துல என்ன பண்றேன்? செயல்படுறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவரை போலவே இருப்பதற்கு என்ன பண்றது? முயற்சி செய்யறது. இன்னைக்கு இந்த வாரம் நான் சுருக்கமா தான் எல்லாமே சொல்றேன். அவரை போலவே இருப்பதற்கு என்ன பண்றது? நம்ம முயற்சி செய்யறது. இயேசுவை போலவே நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு, இயேசுவை போலவே நம்ம இருப்பதற்கு, அதற்காக தாங்க ஆயுசு நாட்கள். அதை இந்த பூமியிலே பயிற்சி செய்து பார்ப்பதற்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜீவனை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு கண்ணாடியில பார்க்கும்போது பேய் மாதிரி இருக்கனா, இல்ல மூஞ்சி கழுவிட்டு வந்து பார்த்து இப்ப அழகா இருக்கனா அப்படின்னு பார்க்கறதுக்கு அல்ல. இந்த வேத கண்ணாடியை எடுத்து பார்க்கும் போது, காலையில பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடியை எடுத்து ஒவ்வொரு பிலிவரும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எடுத்து பார்க்கும் போது, நான் இயேசுவை போல இருக்கிறேனா, நான் இயேசுவை போல மாற இன்றைக்கு நான் என்ன காரியத்திலே முயற்சி செய்வது என்பதை குறித்து தான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ சின்ன பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க ஒரு வசனமாவது வாசிக்கணும் ஒரு நாளைக்கு. 2ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க ஒரு 2, என்னோட இது சொல்றேன், நீங்க எவ்வளவு நாள் வாசிங்க, 2 வசனமாவது பெற்றோர்கள் வாசிக்க வைக்கணும். 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை 3 வசனமாவது வாசிக்க வைக்கணும். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ஒரு நாளைக்கு 10 வசனமாவது என்ன பண்ணும்? வாசிக்கணும். 12th படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 12 வசனமாவது, ஒரு நாளைக்கு 12 வசனமாவது என்ன பண்ணும்? குறைஞ்சபட்சம் வாசிக்கணும். இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, எதுக்காக வாசிக்கணும்னா, இயேசுவை போல மாற முயற்சி செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 60 வயசு தாண்டிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க நிறைய சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிடலன்னா சாப்பாடு எடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, இன்னும் தியானிக்கலாம், இன்னும் நிறைய என்ன பண்ணலாம். கண்ணு அதுக்கு மேல என்ன ஆகாது? தெரியாது. ஆனா கண்ணு தெரியும் போதே, கண் பார்வை நல்லா இருக்கும் போதே வேதத்தை எடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். எதற்காக என்றால், நான் இயேசுவை பின்பற்றுவதற்காக தான். பாருங்க, அதனால இயேசுவை பின்பற்றுவது என்பது அவரை போலவே இருக்க முயற்சி செய்வதாகும். அப்ப எப்படி அவரை போலவே இருக்க முயற்சி செய்யறதுல இன்னைக்கு ஒரு காரியத்தை சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னா, நான் காயப்பட்டாலும் நான் என்ன பண்ணணும்? மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவங்க மேல அன்பு செலுத்தணும். நான் காயப்பட்டாலும் மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்க மேல அன்பு செலுத்தணும், மற்றவங்களை நான் மன்னிக்கணும்.
இததான் இயேசு பண்ணி காமிச்சாரு. அதை நான் பின்பற்றணும். அல்லேலூயா. என்ன பிரதர், நான் காயப்பட்டாலும் நான் என்ன பண்ணணும்? காயப்படுறதுனா எப்படி? காயப்படுறதுனா மற்றவருடைய வார்த்தைகள், சில வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தும். நம்மளை வேண்டாத வார்த்தைகளை பேசிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கா அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தைகள். அப்போ போது ஒரு வார்த்தை நீங்க எடுத்துங்க. ஒரு வார்த்தை எவ்வளவு காயப்படுத்தும் அப்படின்னா, சில வார்த்தைகள் கொஞ்சம் அப்படியே சும்மா செராய்ப்பு மாதிரி இடிச்ச மாதிரி இருக்கும். அப்பா இடிச்சிருச்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சில வார்த்தை. சில வார்த்தை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அப்படியே செராய்ப்பாகி கொஞ்சம் காயான மாதிரி இருக்கும். சில வார்த்தைகள் எப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்படி கத்தி மாதிரி கொஞ்சம் உள்ள இறங்கும். சில வார்த்தைகள் அப்படியே உள்ளுக்குள்ள போய் தச்சு அந்த இடத்துல செலம் வைக்கிற மாதிரி, அந்த இடத்துல புண்ண அழுக செய்யற மாதிரி சில வார்த்தைகள் காணப்படும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் யார் சொல்லியிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் சரி, அப்படி வார்த்தை சொன்னவங்களை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அப்படின்னா இயேசுவை பின்பற்றுதல். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னது? இப்பவே பாதி ஃபியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவை பின்பற்றுறது சாதாரண விஷயம் இல்ல. ரப்பா காப்பா அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். இயேசுவை பின்பற்றது அப்படியே அந்நிய பாசையில நிரம்பி, ஓ இந்த சகோதரன் இந்த சகோதரி அப்படியே, அதுல இல்ல இயேசுவை பின்பற்றுவது என்பது. இயேசுவை அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம், அதெல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம நல்லா ஜெபம் பண்றதுனால நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பது அல்ல. யார் உண்மையாலுமே இயேசுவை பின்பற்றுகிறார் என்றால், யாரு காயப்பட்டாலும் மற்றவர்களை நேசிக்கிறீர்களோ, என்ன காயப்பட்டாலும் என்ன வார்த்தை மற்றவர்கள் மேல அன்பு கூறுகிறீர்களோ, யார் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களோ, அவர்கள் தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. இது கேட்கறதுக்கு கடினமா இருக்கலாம், இது கேட்கறதுக்கு ஒருவேளை ஹார்டா தெரியலாம். ஆனா பரலோகம் வேணும்னா, நித்திய ஜீவன் நமக்கு வேணும் அப்படின்னா, இயேசு கூடவே நம்ம உட்கார்ந்து இருக்கணும்னா, ஏன்னா முந்தினோர் நிறைய பேர் வரலாம், நிறைய பேர் அப்படியே ஓடி 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 வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் அன்புல அப்படியே, அதனாலதான் அந்த டு ஃபாலோ அப்படின்னு சொல்லும் போது, ஒருவரின் இதயத்தை அன்பின் மீது வைப்பது, அந்த அன்புல அப்படியே வச்சு அப்படியே நிக்கிறான் பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த அன்புலயே அப்படியே இருக்கிறான் பாருங்க, அவனை கர்த்தர் தூக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை ஃபாலோ பண்றதுன்றது எளிதான விஷயம் அல்ல, உள்ளதிலேயே கடினமான ஒரு விஷயம் அதுதான். ஹல்லேலூயா. கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவது கூட சில சமயத்துல ஈஸி தான். ஏன்னா கட்டளைகளை எழுதினா கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்குன்னா எல்லாத்துலயும் கரெக்ட் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இயேசுவை ஃபாலோ பண்றேனா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இன்னைக்கு ஃபாலோ பண்ண, இந்த நிமிஷம் ஃபாலோ பண்ண, அடுத்த நிமிஷம் இல்ல. ஏனென்றால் என்ன பிரதர், அவங்க ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, சிஸ்டர் என்ன அவங்க ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, அவங்க பேசின வார்த்தை, அவங்க சொன்ன விதம், அவங்க பண்ணின காரியம், இதெல்லாம் என்ன காயப்படுத்து. ஆண்டவரே 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 சோத்திரப்பா, எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க. அந்த சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு சகோதரி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ரொம்ப திட்டிருச்சு ஆண்டவரே, ரொம்ப பேசிருச்சு ஆண்டவரே, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ அது மூஞ்சில நான் முழிப்பேனா? என் முன்னாடியே அவங்கள என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணுனீங்கன்னா, நீங்க என் தேவன், நீங்க என் கர்த்தர், ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? சிரிப்பாரு. என்ன அந்த சிஸ்டர், என்ன அந்த பிரதரு, என்ன அந்த தம்பி இன்னும் வித்தியாசமா ஜெபம் பண்றாப்ல. ஆனா அவங்க தான் என்ன பண்ணாங்க, என்கிட்ட நீ தானையா என்கிட்ட கேட்ட, இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும்.
இரண்டாவது அடுத்த நாள் ஜெபம், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். மூணாவது நாள் ஜெபம், உம்மை போல என்ன. ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. டெய்லி பார்த்தா என் புள்ள பரவாயில்லையே, என்ன மாதிரியே மாத்துங்க, என்ன மாதிரியே மாத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குதே, ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம பிள்ளைக்கு நம்மள மாதிரியே ஒரு சோதனைய என்ன பண்ணுவான், கொஞ்சம் அவுத்து விடுவான், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவான் அப்படின்னு. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில இருக்கும்போது அவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூன்றிலும் பாடுகள் அனுபவித்தார். சரீரம் முழுவதும் காயம், சரீரம் முழுவதும் காயம், சரீரத்திலே எல்லா பகுதிகளிலும் காயங்களோடு கூட ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாராவது ஆறுதலா பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆறுதலா பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நீ யூதனுடைய ராஜாவா, நீ யூதனுடைய ராஜாவா என்றால் நீ கீழே இறங்கி வா, உன்னை நீ ரட்சித்துக் கொள், பார்க்கலாம். காரி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, துப்பிட்டாங்க. நான் வந்து தேவாவத்தை சொல்லும், காரி துப்பிட்டு சர்ச்சுக்கு வருவியா? கண்டிப்பா வர மாட்டேன். இயேசுவ ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம இயேசுவ யாருப்பா உன் தெய்வம்? இயேசு. நீ யார பின்பற்ற? இயேசு. பாருங்க, இயேசுவை காரி என்ன பண்ணாங்க, துப்பிட்டாங்க. துப்பின அந்த சிலுவையில் இருக்கிற இயேசு அவர் மற்றவர்களை பார்த்து, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. அதுதாங்க இயேசுவை போல மாறுவது, அதுதாங்க இயேசுவை போல மாறுவது. காயப்பட்ட நேரத்திலும், ஒரு ஸ்ட்ரகிளான நேரத்திலும், கஷ்டப்படுகிற நேரத்திலும், எத்தனை வார்த்தைகள் அம்புகளை போல நம்மை நோக்கி வந்தாலும் கூட, எத்தனை வார்த்தைகள் நம்மளை உள்ளத்தை காயப்படுத்துகிற வார்த்தையா இருந்தா கூட, அந்த வார்த்தையில நீங்களும் நானும் அப்படியே உடைஞ்சு போகாம, நீங்களும் நானும் நான் இயேசுவை போல மாறணுன்றதுக்காக இதெல்லாம் வருது, அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாத்திரத்துல நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை வரும்போது பிரசங்கம் யாருக்கு பண்ண தெரியுமா? என்னுடைய மனைவிக்கு தான். எங்க இப்படி பேசுறீங்க? சில சமயம் ஒரு தடவை அப்படிதான் என்னுடைய மனைவிய, என்ன பைத்தியம் மாதிரி நீ பண்ற அப்படின்னு. அவளுக்கு அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பைத்தியம்ன்ற வார்த்தை அவளை ரொம்ப ஊண்டட் ஆக்கிருச்சு. அவளை ஊண்டட் ஆக்கின உடனே அவன் நம்ம அந்த பக்கம் போனால் என்ன, நான் பைத்தியம் இல்ல, இந்த பக்கம் போனால் நான் பைத்தியம் இல்ல இப்படின்னு சொல்லும் போது எனக்கு நான் புரிஞ்சுட்டேன், ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஊண்டட் ஆக்கிருச்சு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமே அந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. ஆனா ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்தை முதல்ல என் மனைவிட்ட தான் நான் பேசினேன். என்ன பேசினா, நான் உன்னை பைத்தியம்னு சொல்லி இருந்தாலும், நீ என்ன மன்னிச்சு என்ன நேசிச்சினா நீ இயேசுடைய பிள்ளையா இருக்க. ஹல்லேலூயா. இயேசுடைய புத்திரராய். அவ என்ன திட்டி இருந்தாலும், என்னுடைய மனைவி என்ன திட்டி இருந்தாலும், நான் அதை பெருசா எடுத்துக்காம, அதை நான் போ என்னமோ சொல்லிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் இயேசுடைய பிள்ளையா இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லி நீங்களும் நானும் மன்னிச்சு நேசிச்சோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் புத்திரர்களா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோமா? புத்திரர்களா இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகளே, சபையோரே, இந்த நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸும், இந்த உலகத்திலே வைத்திருக்கிற ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு நிந்தைகள், ஒவ்வொரு அவமானங்கள் உங்களை வெட்கப்படுத்துவதற்கோ துக்கப்படுத்துவதற்கோ அல்ல.
அவை எல்லாம் உங்களை இந்த இடத்துல அவர் வைத்து அனுமதிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நீயும் அவரை போல மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுடைய உள்ளத்திலே நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனையோ தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மாற்ற போகிறார். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்நாளிலே கீழே போகிறவர்கள் அல்ல, இப்படி செய்யறதுனால நான் கீழே போறேன் அப்படின்றதல்ல, இப்படி செய்யறதுனால நான் மேலதான் போறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இயேசு இதை செஞ்சதுனால அவர் கீழே போல. எல்லாம் சொல்லுங்க, எங்க போல? கீழே போல. இப்படி அவர் மன்னிச்சதுனால அவர் கீழே போல. இப்படி அவர் அன்பு செலுத்தினதுனால அவர் கீழே போல. இப்படி காயப்பட்ட நேரத்திலும் கஷ்டப்பட்ட நேரத்திலும் மற்றவர்கள் காரி துப்புனதுனால அவர் கீழே போல. எல்லாருடைய பார்வைக்கு மேலாக கரங்களை தட்டுவோம். அவர் சிங்காசனத்துல நீயும் இப்படிதான் உட்கார போற அப்படின்றத அவர் முன்னாடியே போய் காண்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் தவற விடாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் ஒரு நற்சுவிசேஷத்தை இந்த இடத்துல அறிவிக்கிறேன். நீங்கள் இன்றையிலிருந்து இயேசுவை போல மாற விரும்புங்க. ஹல்லேலூயா. என்ன வேணாலும் சொல்லட்டும் பிரதர், இன்னும் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. என்ன முதுகுக்கு பின்னாடி என்ன, எல்லாரும் அப்படிதான், என்ன முதுகுக்கு பின்னாடி என்ன வேணாலும் பேசிங்க. டோன்ட் கேர். மூஞ்சிக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசிக்கிங்க. டோன்ட் கேர். அப்படி நீங்களும் நானும் மாறிட்டோம்னா இந்த சபையே யாரோட சபையா மாறிடும்? ஏசப்பா பிள்ளைகளுடைய சபையா மாறிடும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை நம்பி, சபைகளை நம்பி, அழகான பிரசங்கங்களை நம்பி, அழகான காரியங்களை நம்பி ஏமாறாதீர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எது அழகு என்றால் நீங்களும் நானும் இயேசுவை போல மாறுவதுதான் அழகு. ஹல்லேலூயா. எந்த கவர்ச்சியான பிரசங்கங்களோ ஆராதனைகளோ நம்மை மாற்றி விடாது. நம்மை மாற்றுவது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை என்னை மாற்றுகிறது. அந்த வாழ்க்கை அவரை போலவே நான் மாறுகிறேன் என்று நீங்களும் நானும் முயற்சி செய்கிறோமே, அந்த முயற்சியை நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. ஏன்னா அந்த உலகத்துல நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நீங்களும் நானும் செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்களும் நானும் சிலுவைக்கு போய் நீங்களும் நானும் அறையப்பட்டு இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் ஒரு விடுதலையை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சதுனால இப்ப நான் என்ன பண்றது பிரதர்? உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோம்வொர்க் தான் கொடுத்திருக்காரு. இது ஒன்றும் பெரிய ஹோம்வொர்க்கே கிடையாது. உண்மையா சொல்ல போனா இயேசுவை போல மாறுறது. ஹல்லேலூயா. அது யாருக்கு கடினம் தெரியுமா? யாருக்கு கடினம்னா, ஒரு வாலிபன் இயேசுவிட்ட வந்தான் பாருங்க. அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். நிறைய விஷயம் அதன் முன்னாடி ஏற்கனவே பேசின விஷயம்னால உங்களுக்கு தெரியும்ன்றதுனால அதோட ஹைலைட்டை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே சொல்றாரு, கட்டளையை பின்பற்றி இருக்கிறான், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கான். சரி, நீ வந்து நான் சொல்றேன் ஒண்ணு, அதை மட்டும் செய். நீ என்ன பண்ணு, உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு அது தரித்திரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ என்ன பின்பற்றி வான்னு கேட்டாரு. அப்படியே போயிட்டான். இந்த சர்ச்சுக்கு இதுக்காக வந்தோம், பிரசங்க இன்னைக்கு 1ஆம் தேதி, இதுக்கு இப்படியே போயிடலாம். எனக்கு துக்க முகமா நீங்க போறதுனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. பாருங்க, நிறைய பேரு நினைச்சுக்கிறாங்க, சர்ச்சுக்கு வாங்க பிரதர், இவங்க டார்ச்சர், சர்ச்சுக்கு வாங்க வாங்க. நீ சர்ச்சுக்கு வரலன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். சர்ச்சுக்கு வரலன்னா எனக்கு அதுல ஒரு 5 காசு என்னாகிறது இல்ல, இதாக போறது இல்ல. ஆனா எதனால இதெல்லாம் செய்யறோம், எதனால அதை சொல்றோம்னா அன்புனால. நீ உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போய்விடக் கூடாது. உலகத்திலே நீ சிக்கி கொண்டு தவித்து மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு முழிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய இடத்துக்கு வாங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? அன்பின் நிமித்தமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். வந்தா யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு முதல் வாரமே நிறைய பேர் என்னது
கொஞ்சம் பேரு சொந்த வேலையா, சொந்த அலுவல் காரணமாக இதுக்கு லீவ் போடுவாங்களே ஆபீஸ்ல, சொந்த அலுவல் காரணமாக இன்று என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கு பாருங்க. ஆனா என்னத்துக்காக அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட சேர்றதே அவரை போல மாறுவதற்காக தான். எல்லாம் சொல்லுங்க, அவரை போல மாறுவது. அப்ப பின்பற்றுவது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் மாறுவது. அதனாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 5ல பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கங்க, இல்ல ப்ரொஜெக்டர்ல அதை விட கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சா அதுலயும் பார்த்துங்க. 43ஆம் வசனத்துல இருந்து வாசலாமே. மத்தேயு 5:43 பாருங்க. இயேசு ஒரு காரியத்தை சொல்றார், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து. இப்போ நமக்கு அடுத்தவன் அப்படின் போது பக்கத்துல இங்க இருக்காப்ல, இவர்தான் பக்கத்துல இருக்காரு. டெய்லி சர்ச்சுக்கு வாரம் வரும்போது என் பக்கத்துல தான் உட்கார்றாரு. அதனால என்ன பண்ணும், அவரு பக்கத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் ஃப்ரெண்டுனால என்ன பண்ணிக்கிறாரு, என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை. அந்த பிரதர் அவர் வந்து நீங்க பேசின விதம் சரியில்லை, அவர் பக்கத்துல போய் உட்கார சொல்றீங்க நீங்க. எனக்கு ஒரு வேலை இல்லை, அதுக்கு நான் பேசாட்டு வெளியே போய் எங்கேயாச்சும் உட்காந்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் உலகம் சொல்லி கொடுத்திருக்கிறது. என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படின்னா, உனக்கு அடுத்தவனை நீ என்ன பண்ணு, நேசி. ஆனா உன் சத்ருவை நீ பகை. சத்ரு அவன் சத்ரு தான், எனிமி தான். நமக்கு இருக்கிற ஒரே சத்ரு யார் தெரியுமா? பிசாசு மாத்திரம் தான். பிசாசு மாத்திரம் தான் நமக்கு சத்ரு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வர்றான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், நானும் கொல்றதுக்கு, ஒருத்தனை வந்து காலி பண்றதுக்கு, ஒருத்தனை எப்படி கேவலப்படுத்தணுமோ அப்படி படுத்துறதுக்கு நான் வரல. நான் அவனுக்குள்ள, நானும் இயேசுவை போல இயேசுடைய ஜீவன் வர்றதுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்ற நிலையில நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. அதனால பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு சத்துரு வந்து பிசாசு மாத்திரம், வேற யாரும் சத்துரு கிடையாது. இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த மனிதனும் நமக்கு சத்துரு கிடையாது. எனக்கு என்ன பொறுத்தளவு எனக்கு ஒருத்தர் கூட சத்துருன்றதே கிடையாது. எனக்கு எனிமின்னு யாருமே கிடையாது, பிசாசு தவிர. எத்தனையோ வந்து யாரோ சண்டை போட்டாலும் அவங்ககிட்ட முத ஆளா பேசுறது நானா தான் இருப்பேன். அதனால எனக்கு வந்து யாருமே சத்துருவே கிடையாது. சொல்ல போனா ஒரு வேளை என்ன யாரோ சத்துருவா பார்த்தா அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு யாருமே, என் மனசுல யாருமே சத்துரு கிடையாது. பாருங்க, சத்துருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த வசனத்துக்கு வரலாம். 44. இப்ப இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மகனே மகளே, பின்பற்றுகிறேன், என்னை பின்பற்றுகிறேன். ஏசப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க தான் என்னுடைய சொத்து, நீங்க தான் என்னோட உயிர் மூச்சு. உங்களை தவிர வேற யாரையும் நான் கும்பிட மாட்டேன், உண்மை தவிர நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ற பிள்ளைகளை பார்த்து இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்க, அவங்க மேல உங்களுடைய அன்பை செலுத்துங்க. பிரதர், அவன் பேசுனது, என் ஃப்ரெண்ட் அவன் பேசுனதே சரியில்லை, ஆபீஸ்ல இருக்காங்களா அப்படி இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிங்க. என்ன லவ்னா, என்ன லவ்? 1 4 3 இல்ல, அந்த லவ் எல்லாம் கிடையாது. என்ன லவ்னா, கடவுளுடைய லவ், ஏசப்பாவுடைய லவ். ஹல்லேலூயா. இயேசு எப்படி அன்பு செலுத்தினாரோ அது போல நீங்களும் நானும் யார சிநேகிக்கணுமா? யார சத்ரு? 1 நம்பர் சத்ரு பிசாசு. பிரதர் என்ன மைக்கேல் பிரதர், பிசாசுல எது பிசாசோ அந்த பிசாசை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? அந்த பிசாசுல எந்த பிசாசு? நம்ம யார பிசாசா நினைக்கிறோமோ, யார குட்டி சாத்தானா நினைக்கிறோமோ, யார எதிரியா நினைக்கிறோமோ, யார வேதனைப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறோமோ,
அவங்கள நீங்களும் நானும் சிநேகிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். சிநேகியுங்கள், சிநேகியுங்கள், சிநேகியுங்கள். This is the mantra of Jesus Christ. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த சூத்திரங்கள். எதுக்கு? இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு. இயேசுவை நான் ஃபாலோ பண்ண விரும்பினால் முதலாவது ஸ்டெப், நான் தண்ணிக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து முங்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் போயிடணும் அப்படின்றது இல்ல. இதெல்லாம் மதம் ஒருவேளை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ என்னுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றால், நீ பிதாவுக்கு புத்திரனாய் இருக்க வேண்டும் என்றால், நீ பரலோகத்தின் தேவனுக்கு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றால், நீ உன்னுடைய சத்ருவை என்ன பண்ணு? ஸ்நேகி, லவ் பண்ணு. சத்ருவை லவ் பண்ணு. கடினம், முடியாதுதான். ஆனா எனக்காக நீ செய்ய. எனக்காக ஏன் நீ செய்ய அப்படின்னா, நீ என்ன போல மாறணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் கொடுக்கிறவர்கள் இடம் கொடுங்கள். துக்கமுகமாய் திரும்பி போகிறவர்கள் துக்கமுகமாய் திரும்பி போங்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் வர விரும்புகிறவர்கள், ஆண்டவரை உண்மையாய் சேவிக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் சிநேகித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சாபம் அப்படி நாசமா போயிருவ நீ பாரு, என் கண்ணு முன்னாடி செத்து போயிருவ நீ உருப்படுவியா? சூப்பர், சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. God bless you my brother. மைக்கேல் போன் அடிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, God bless you brother. God bless you sister. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இத நீ நல்லா இருப்ப அப்படின்ற மைண்ட்ல சொல்லக்கூடாது. உண்மையாலுமே ஒரு கடவுளுடைய மைண்ட்ல, ஏசப்பாவுடைய மைண்ட்ல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அவங்கள பார்த்து என் கண்ணு முன்னாடி அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும். சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ற ஒரு அத்தாரிட்டி உங்க கையிலயும் என் கையிலயும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தங்களை பிளஸ் பண்ணா அவங்க பிளஸ்ஸிங்கா இருப்பாங்க. அவங்க பிளஸிங்கா மாறிட்டாங்க அப்படின்னா இதுல என்ன நடக்குது? இதுல மைனஸ் ஒன்னும் நடக்காது. நான் சொல்றேன், நீங்க வேணா எழுதி வச்சுங்க. இதுல மைனஸ் ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீங்க பிளஸ் பண்றதுனால அந்த பிளஸிங் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதுனால, பிளஸிங் போது உடனே உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள் மாத்திரம் கிடையாது, உலகத்துல இல்லாத ஐஸ்வர்யங்கள். அவங்க மனசு மாறும், அவங்க மனசு கடவுளை போலவே மாறும். நீங்க ஆசீர்வதிக்க அவங்க மனசு என்னவா மாறும்? கடவுளை போலவே மாறும். பாருங்க, ஆண்டவர் பூமியை உண்டாக்கின போது அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வெறுமையாய் இருந்த இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டு பேசாதபடி அதை பிளஸ் பண்ண தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்றோம்? கோபப்பட்டுறோம். அவங்க கோபப்பட்டாங்க, நானும் கோபப்பட்டேன். யாராக்கும் ஆஃப்டர் ஆல் நான் எப்படி அப்படின்ற மாதிரி நீங்களும் நானும் நினைக்கவே கூடாது. ஃபால்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபால்ட். அவங்க ஃபால்ட்லே இருந்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நான் அவரை பின்பற்றுகிறதுனால அந்த ஃபால்ட்டை சரி பண்றதுக்குரிய ஒரு ஆசீர்வதிக்கிற கரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபால்ட்டுகளை சரி பண்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இல்ல யாராவது உங்களை சபிக்கிறதுடைய ஃபால்ட்டுகளை அவங்க வாயை மாத்துறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அவங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம். வாய் நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா. ஆண்டவரே, நல்ல வாய்க்கிலேயே அந்த பிரதர் பேசினாரே, அந்த சிஸ்டர் பேசினாரே, என் முன்னாடியே அந்த வாய் ரெண்டா கிழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதபடி, ஆண்டவரே அந்த வாயிலேயே என்ன அவங்க என்ன பண்ணணும்? சபிச்ச வாயிலேயே என்னை ஆசீர்வதிக்க அவங்களுடைய வாயை
ஆசீர்வாதமா என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. நான் சொல்லல, இயேசு சொன்னார். இயேசு சொன்னார். பாருங்க, சொல்லிட்டு மட்டும் இல்ல, அடுத்து கீழே என்ன சொன்னாரு? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கிறது ஈஸி, ஆனா என்ன பகைக்கிறவனுக்கு கொடுக்கிறது கஷ்டம். பிரியமானவர்களே, என்னுடைய லைஃப்ல இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நான் அப்ளை பண்ணி பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அதன் பிரகாரம் எனக்கு வரக்கூடிய இடரல்களில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்து காத்திருக்கிறார். நிச்சயம் அதை உங்களுக்கும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல எனக்கு எதிரா செயல்படணும்னு சொல்லி திட்டங்களை தீட்டி என்னை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த நபருக்கு ஒரு ஆபத்து வரும்போது யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. எனக்கு என்கிட்ட இருக்கிற பணத்துல அன்னைக்கு கொண்டு போய் ஒரு மேக்சிமம் அமௌண்ட்டை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, மரண தருவாயில் இருக்கும்போது, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த சமயத்தில் எல்லாம் ஓடி ஓடி போய் அவங்களுக்காக நான் நன்மை செய்த பிறகு அவங்க டோட்டலா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க வாயாலே சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். இத்தனை பேர் இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க, ஆனா இவர் ஒருத்தர் தான் அன்பை விதைச்சாரு. என்னுடைய பிள்ளைக்கு முடியலன்னும் போது ஓடி வந்தாரு. நான் வேலை இல்லைன்ற சமயத்துல எனக்கு அந்த சமயத்துல வீட்டுல வந்து காசு கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவர்கள் எனக்கு என்னவா பங்கர் அல்ல, எனக்கு சிநேகிதர்களாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பகைஞர்களை யார் வளர்க்கிறோம் என்றால் நீங்களும் நானும் தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஐடியா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உங்களுக்கு பகைக்கிறாங்களோ இன்னைக்கு லிஸ்ட் எடுத்துங்க. இந்த ஆலயத்தில் உட்காரும் போது யோசிங்க, நம்ம முடிஞ்ச உடனே எப்படி போய் பிரியாணி சாப்பிடுறது? அது இல்ல, நம்ம முடிஞ்ச உடனே நம்ம போய் சாப்பிடுறோம், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு அப்புறம் யார் நம்மளை பகைச்சாங்களோ அவங்கள போய் பார்த்து ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்துட்டு வாங்க, ஒரு சாரி வாங்கி கொடுங்க, ஒரு சாரி வாங்கி கொடுங்க. இல்ல கஷ்டத்துல இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொண்டு போயிட்டு உங்ககிட்ட அவ்வளவுதான் இருக்குன்னு வைங்களேன், கொடுங்க. யார் தெரியுமா பணக்காரன்? கொடுக்கிறவன் தான் பணக்காரன். சேர்த்து வைக்கிறவன் பணக்காரன் கிடையாது. இன்னைக்கு சேர்த்து வச்சவன் எத்தனையோ பேர் இன்னும் கோடிகள்ல கடன் வைத்திருக்கிறான். ஆனால் ஏழையா இருப்பான், கொடுப்பான், அவன் தான் பணக்காரன் கர்த்தருடைய பார்வையில. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ யாருக்கு கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா கொடுக்கிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு எது ஒன்றும் முடியாது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கு, இப்படியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லாம, யாரு நீங்க பகையா உங்களை எடுத்திருக்காங்களோ, உங்களை ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வேலை ஸ்தலத்திலயா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் எங்க இருந்தாலும் சரி, அவங்கள போய் நீங்க சந்திச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். என்ன பண்ணுங்க? எல்லாம் சொல்லுங்களேன். என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்யணும். பாருங்க, நன்மை செய்யணும். அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணும்? என்ன ஜெபம் பண்ணும்? அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணும். அங்கதான முக்கியம். காலியாகணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணும்? நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நல்லா அப்படி இல்ல, நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அந்த இழுவையிலே சிலதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா தான் அவருடைய சமூகத்துக்கு போகணும். அல்ல, அதுக்காக தான் இவ்வளவு காரியங்களை நம்முடைய ஜெபங்கள் அநேகம் ஏன் கேட்கப்படுவதில்லை? நீங்களும் நானும் ஒரு குழந்தையை போல இருக்கிறோம், குழந்தையை போல ஜெபிக்கிறோம், குழந்தையை போல பேசுகிறோம். 30 வருடம் கிறிஸ்தவன், 40 வருடம் கிறிஸ்தவன், 50 வருடம் கிறிஸ்தவன், 60 வருடம் கிறிஸ்தவன், ஆனாலும் உங்களுக்கு குழந்தையை போல. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு விசுவாசிய ஒரு பாஸ்டர் தூக்கி இப்படி அக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே பால் பாட்டல்ல பாலும் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு அப்படியே, சிஸ்டர் குடிங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர். யாருக்கு? புதுசா குழந்தையா வந்தா பரவாயில்ல, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு குடிங்க சிஸ்டர், இன்னைக்கு கொஞ்சம் குடிமா ரைட். நாங்க
அப்புறம் இப்ப படுத்து இப்படியே மெல்ல தூங்கு. இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல போதகரை விரும்புகிறார்கள். போதகர் என்ன வந்து என்ன பண்ணணும், தேற்றணும், என்ன வந்து ஆற்றணும். நான் எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளவு வியாதியில இருக்கேன் தெரியுமா, எவ்வளவு கண்ணீர்ல இருக்கேன் தெரியுமா. ஆனா அந்த போதகர் என்ன வந்து பண்ணல, பார்க்கல, ஒன்னும் பண்ணல. என்னன்னா, குழந்தையாய் இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் எப்படி இருப்போம், குழந்தையாய் இருப்போம். ஆனா பிள்ளை, புத்திரர், அந்த ஸ்டேஜ் எது அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசுவை போல மாறி இயேசுவை போல செயல்படுவது. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் என்ன பார்க்க வரல, இந்த பாஸ்டர் வீட்டுக்கு நான் போறேன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இவர் அடிக்கடி அப்படி வந்துருவாருங்க. இந்த ஆள் தான் இன்னைக்கு மாட்டினாரு. திடீர்னு என்ன பண்றீங்க பிரதர் அப்படின்னு. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்களும் நானும் குழந்தையா இருக்க கூடாது, நீங்களும் நானும் புத்திரர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜெபமே ஸ்டைலே மாறணும், ஜெபிக்கிற ஸ்டைலே என்ன ஆகணும், மாறணும். பாருங்க அடுத்தது, அடுத்த வசனம் 45. இப்படி செய்கிறதுனால், இப்படி எல்லாம் நான் பண்றேன், இப்படி எல்லாம் நான் பண்றேன், சரி, இப்படி எல்லாம் நான் பண்றதுனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன பலன்? அவன் கேவலப்படுத்துறவன் கேவலப்படுத்திட்டே தான் இருப்பான், இது பண்றவன் பண்ணிட்டே தான் இருப்பான். இதெல்லாம் வாங்கிட்டு நான் அப்படியே இருக்கணுமா? இதுதான் கிறிஸ்தவமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதா? இதுக்கு நான் பெசாட் போயிடலாமே. போனா யாருக்கு நஷ்டம்? போறவங்களுக்கு நஷ்டம். ஆனா இப்படி செய்கிறதினால், இப்படி செய்வதினால் நீங்கள் இந்த கூடலூர்ல மைக்கா மவுண்ட்ல இருக்கிற ஐசக் பாஸ்டருக்கு நான் பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு சொல்லல. பரலோகத்தில் இருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய, சர்வ ஞானமுள்ள, சர்வ சிருஷ்டிக்கும் அப்பேற்பட்ட அந்த தேவனுக்கு நீங்களும் நானும் புத்திரராயிருப்பீர்கள். அது வந்து குழந்தைகளாயிருப்பீர்கள் சொல்லல, பிள்ளைகளாயிருப்பீர்கள் சொல்லல, புத்திரராய். புத்திரர் சொல்லும் போது 18க்கு மேல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இங்க புத்திரர். 18க்கு மேல இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொத்துல உரிமை இருக்கிறது. அப்படி அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கஸ்டடியில தான் இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. 18+ ஆன பிறகுதான் மேரேஜுக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படி அது பேருதான் புத்திரம். புத்திரம், புத்திர சுவிகாரம் அப்படின்னும் போது ஒரு நிறைந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும். யாராருக்கெல்லாம் அந்த நிறைந்த அனுபவம் இருக்குது, மெச்சூரிட்டி, மெச்சூர்டு மைண்ட் இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள, அவங்கெல்லாம் யாரா இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு புத்திரரா இருப்பார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு புத்திரன் சொல்லும் பொழுது நடக்கும், ஒரு புத்திரன் சொல்லும் பொழுது எல்லாமே பரலோக தேவன் வாய்க்க செய்வார். குழந்தை சொல்லும் போது, இந்த குழந்தை என்னமோ சொல்லிட்டு இருக்கு, என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு, ஐயோ இந்த குழந்தைய இன்னைக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரியே தான் ஆண்டவர் யோசனை. நீங்க சும்மா உங்க குழந்தைய வச்சுட்டு, நீங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சின்ன குழந்தை. அந்த குழந்தை தூக்கி வச்சு அது திடீர்னு வீட்டில் வரும்போது அழுதுட்டு இருக்கு. அழுதுட்டு இருக்கும் போது என்னடா அப்படின்னு, என்னடா அது என்ன சொல்றான், நமக்கும் புரியல, அதுக்கும் புரியல, என்னமோ ஒன்று சொல்றான். சரி புரிய வைப்போம், என்ன வேணும் அப்படின்னு ஒரு கடுப்புல கேப்ப. என்னது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பைக் இருக்கும், அதை அவன் ஓட்டணும்னு நீ நல்ல பெரியவனாயி அதுக்கப்புறம் என்ன பண்ணு, புத்திரனான பிறகு நீ என்ன பண்ணலாம், நல்லா ஓட்டலாம். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நீ ஓட்ட முடியும். நீ எதுவும் ஓட்டி தொலைச்சிட. இங்க இருக்கிற பசங்க லைசன்ஸ் வாங்காதவங்க, உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபைனை வாங்கி கொடுத்துடாதீங்க. 18 வயசு தாண்டி லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஓட்டுனா உங்க அப்பா அம்மாவுக்கு 25,000 ரூபாய் ஃபைன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. சில சமயம் அப்படிதான் அந்த குழந்தைகளா இருந்துகிட்டு ஆக்ட் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியல,
ஒன்னும் முடியல. ஆனா அந்த புத்திரர்கள் ஆகும்போது இந்த மெச்சூர்டு மைண்ட் நமக்கு வரும்போது மெச்சூர்டா பேசுவோம், மெச்சூர்டா நடந்துப்போம். அந்த விசுவாசியா அப்படி பிரதர் கவலைப்படாதீங்க, பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர், அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும், எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்களும் நான் என்ன ஆயிடுவோம், மெச்சூர்டா மாறிடுவோம். இந்த மெச்சூர்டா இருக்கிறவங்க பேர் தான் என்னது, புத்திரர். அப்போ இப்படி செய்வதனால் இப்படி செய்யறவங்க எல்லாம் யாராமா மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. இப்போ பாருங்க, இந்த குட்டி பையன் இந்த வசனத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். இங்க சின்ன வயசுல இருந்தே இவன் ஆளுதான் குட்டி, ஆனா அவன் புத்திரனாய் மாறி விடுகிறான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சரி பெரியவங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது, இவரு தான் ஒரு வயசான ஐயான்னு வையுங்க. இந்த ஐயா அந்த வசனத்தையே கை கொள்ளல அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல ஒரு வயசான அம்மான்னு வச்சுங்க, இந்த வசனத்தையே கை கொள்ளல அப்படின்னு ஒரு 70, 80, 90 இன்னும் கொஞ்சம் போனா எங்க அம்மா 100 போட்டுருவாங்க பிரதர் பக்கத்துல. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, குழந்தையாவே இருப்பாங்க. அவங்க புத்திரரா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மாறி இருக்கவே மாட்டாங்க. அப்ப இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்களும் நானும் புத்திரரா இருப்பீர்கள். இந்த வசனம் இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். யாரு? நம்முடைய அப்பா. அப்பா அப்படிப்பட்டவர். அப்பா பிதாவே அன்பான தேவன் நம்ம சொல்லும் போதே நம்மளும் அந்த அப்பா பிதாவுக்கு பிள்ளையா இருக்குன்றத நினைச்சு சொல்லணும், புத்திரனா இருக்குன்றத நினைச்சு சொல்லணும். பாருங்க, அடுத்தது அநீதியுள்ளவர் மேலும் அப்படி மழையை பெய்ய பண்றார். அடுத்த வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால். பிரதர் இவங்க தான் எனக்கு சோத்திரம் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் கிட்ட தான் நான் பேசினேன். இந்த பிரதர் தான் எனக்கு சோத்திரம் சொல்றாரு, அடிக்கடி அவர் தான் விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்கிறார், மூஞ்ச தூக்கிட்டு போறாரு. அப்போ வசனம் என்ன சொல்லுது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. யூஸ் ஒண்ணுமே இல்ல. எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, அதை யார் செய்யறா, ஆயக்காரர். ஆயக்காரர் என்று சொல்லும் போது எப்படின்னா, அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்படி செய்கிறவர்கள் அல்லவா, ஆயக்காரர் அப்படிதான் செய்யறாங்க அல்லவா. அடுத்தது, உங்க சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்க விசேஷித்து செய்கிறது என்ன? அப்படி ஒண்ணும் விசேஷமா நீங்க பண்ணலையே. சோத்திரம் சொல்றவங்களுக்கு சோத்திரம் சொல்றோம், குட் மார்னிங் சொல்றவங்களுக்கு குட் மார்னிங் சொல்றோம். குட் மார்னிங் சொல்றாங்களா? குட் மார்னிங் சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம், அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டாம். சில பேர் பாத்தீங்களா, குட் மார்னிங் அப்படின்னா குட் மார்னிங் எதுக்குடா போய் குட் மார்னிங் சொன்னோன்ற மாதிரி இல்லையா? ஆனா சில பேர் குட் மார்னிங், குட் மார்னிங் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? இவரு தான் அடிக்கடி சொல்றாரு நல்லா இருக்கு. ஆனா நம்ம யார போய் சந்திக்கணும் தெரியுமா? குட் மார்னிங் சொல்றோம் இல்லையா, போயிட்டு நீங்க தூக்கி எடுக்கணும், அதை அப்படி விட்டுறக்கூடாது. அப்போ உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் என்றால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது ஒன்னும் இல்ல. ஆயக்காரரும் அப்படிதான் செய்யறாங்க. பாருங்க, அந்த இதுலயும் அந்த சர்ச்சிலையும் இப்படிதான் செய்யறாங்க, அந்த சர்ச் அதுலயும் அப்படிதான் செய்யறாங்க. நம்ம எல்லாம் வித்தியாசம் உள்ளவர்களா மாறணும் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரார் சொல்லணும், இந்த சர்ச்சுக்கு போறவங்க அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க. நம்மகிட்ட வரோம் வல்லமை இதை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது, வித்தியாசமா இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துடும், நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் நமக்கு வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்க, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள், அடுத்த வசனம் 48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண இல்ல, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இதெல்லாம் ஆண்டவர் பாப்பாரு.
நல்லா ஜெபம் பண்றடா, சும்மா வந்தாலே ஆண்டவரே நான் உனக்கு உதவாதவன், அறிவுல குறைஞ்சவன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்க பூரண சர்க்குணம், உங்களுடைய குணமே பூரண சர்க்குணம். சர்க்குணம் நிறைய பேர், சில பேர்லாம் இருக்கும் சர்க்குணம். சர்க்குணம் அம்மா, சர்க்குணம் சார், ஆனா சர்க்குணம் இருக்கான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் பிதா நம்மகிட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, இயேசு நம்மகிட்ட விரும்புறது என்னன்னா பூரண சர்க்குணம். நீங்களும் நானும் பூரண சர்க்குணம் உள்ளவர்களாக இருக்க கடவீர்கள். அடுத்தது முடிச்ச வசனம் இன்னும் இருக்கா? 48 முடியுது. ஓகே, அப்போ சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் இனிமே போய் ட்ரை பண்றேன் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருவீங்க. அதுவும் இருக்கு. வசனத்தின் பிரகாரம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருவீங்க. ஏன் அப்படின்னா சீஷர்கள் இயேசுவோடு கூட 3 வருஷம் டிராவல் பண்ணாங்க. அந்த 3 வருஷ காலத்திலையும் ஒருத்தர் கூட என்ன ஆகல, பூரண சர்க்குணராக மாறல. இயேசு கூடயே தான் இருந்தா குணம் வேற. இன்னைக்கு நம்ம 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 கூடயே தான் இருப்பாங்கன்னா குணம் வேறையா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே குணம் வரணும்னா இயேசு பின்பற்றினா எல்லாத்துக்கும் ஒரே குணம் வந்துடும். அல்லேலூயா. ஒரு மனம்னு சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வாசம். ஒரு மனம் வரணும் அப்படின்னா இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றும் போது எல்லாத்துக்கும் ஒரு குணம் வரும். அந்த குணம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ அந்த 3 வருஷ காலத்திலும் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் இயேசுவை போல அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் உடையிலையும் தாடியிலையும் மீசையிலையும் இதுலதான் இயேசுவை போல இருந்தார்கள். அதனாலதான் அவர் அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு யூதாஸ்காரியோத் தேவைப்பட்டான். புரியுதா? அவர் அடையாளம் காட்டுறதுக்கு இன்னைக்கும் நிறைய சர்ச் பிரதர் நம்ம எல்லாரும் வெள்ளை போட்டுருவோம் இன்னைக்கு. அதனாலே வெள்ளை போட்டு வந்தானு தெரியல. ஒரு வெள்ளை பேண்ட் புதுசா எடுத்தனா சரி இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. எல்லாருமே வெள்ளை போட்டுருவோம். நம்ம எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும். சிஸ்டருங்கெல்லாம் ஒரே மாதிரி. இது எது தெரியுமா? இது எதை காண்பிக்கிறதுன்றது தெரியுமா? அது போடுறது தப்பு கிடையாது. அதை மாம்சீகமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை எதை காண்பிக்குது அப்படின்னா, நம்ம மாம்சீகத்துல எதையோ ஒண்ணு நம்மளை மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் அப்படின்றது தெரியும். இப்ப சீசர்கள் அப்படிதான் இயேசு கூடயே தான் இருந்தாங்க. 3 வருஷம் அப்படி போயிட்டே இருந்தாங்க. ஆனா குணம் வேற, செயல்கள் வேற, பண்றது அட்டூழியம் வேற. இயேசு கூடயே தான் இருந்தாங்க. ஆனா இயேசுவை போல அவர்கள் மாறவில்லை. இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். ஆனாலும் இயேசுவை போல அவர்கள் மாறவில்லை. பின்பற்றுகிறோம் என்றுதான் நடந்தார்கள், மாறவில்லை. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் அரெஸ்ட் பண்றதுக்கு வரும்போது சீமோன் பேதுரு டபக்குன்னு கத்தி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாயா. இயேசு கூட இருக்கிற குணத்தை உள்ளவன் எப்படி கத்தி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான்? நம்ம கத்தி கத்தி சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக கத்தி வச்சுக்கிட்டு சுத்தின ஆட்கள்லாம் சீசர்கள் கூட இருந்தாங்க. நம்மளாம் எவ்வளவு பரவாயில்ல. யாராச்சும் வச்சிருக்கீங்களா கத்தி சர்ச்சுக்கு போகும்போது? பிரதர் அப்படியே ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்படியே ஒரே ஒரு சங்கம் மட்டும் லைட்டா திருவி விட்டுட்டு போகலான் இருக்கேன். அதுக்கு தான் கத்தி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனையோ கிறிஸ்தவர்கள். நான் கத்தி வச்சிருக்கேன் கார்ல. ஏதாச்சும் பழங்களாம் இருக்கு வாங்கினா அறுக்கிறதுக்காக கத்தி, ஒரு தீப்பெட்டி பாக்கெட், தீப்பெட்டி, அப்புறம் இந்த மாதிரி சில டெட்டாலு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ ஒரு என்னுடைய சேர்மனோட வண்டி அப்படிதான். திடீர்னு வண்டியில போறோம். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் பசங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஏறுங்கடா வண்டியில் அப்படின்னாரா. அவரோட அம்பாசிடர் கார்ல ஏறணும். அவரும் டிரைவர் ஓட்டிட்டு போறாங்க. சரசரசரன்னு போறோம். பார்த்தா அந்த வண்டியோட மேட் அப்படி உருவுனா உருட்டு கட்டை வீச்சருவா வண்டியிலே இருக்குது. பார்த்தோட எங்களுக்கு நடுங்கி போச்சு. அப்படியே உருவுனாங்க. அப்படியே ஒரு 50-60 பேர் கூட்டம். அப்படி உருவுன உடனே அவரு என்னலே யாருகிட்ட என்ன எந்த பசங்கிட்ட வம்பளுத்தீங்க வாழை பார்க்கலாம் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க. ஒருத்தங்க கூட இல்லை அந்த இடத்துல.
இந்த வண்டியிலேயே நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னு. பாருங்க, யாரு? சீசர்கள். ஆனா என்ன வச்சிருந்தாங்க? கத்தி வச்சிருந்தாங்க. கத்தியை வச்சு சும்மாவும் இருக்குல்ல, கத்தியை வச்சு காதை போட்டுட்டான். தலைய போட பார்த்திருப்பான், அது சைடா என்ன ஆயிடுச்சு? காதுல விழுந்துருச்சு. ட்ரம்ப் அப்படித்தானே, அடி வச்ச அடிக்க பார்த்தாங்க, அடி எங்க போய் விழுந்துருச்சு? காதுல விழுந்துருச்சு. அது மாதிரி இந்த சீமோன் பேதுரு பண்ண விஷயம் எங்க போய் விழுந்துருச்சு? காதுல விழுந்துருச்சு. ஆனாலும் இயேசு மனதிறக்க முடியவர். அவர் அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு அந்த காரம் மறு காதை போல மாற்றினார். கூட இருந்தே பாக்குறானுங்க. ஆனா என்ன இல்ல, இயேசுவை பின்பற்றல கூட சுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நான் எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வரேன், எத்தனையோ வருஷம் பைபிள் வாசிக்கிறேன், என்னுடைய சர்டிபிகேட்ல கூட பேரு கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்டியன் ரிலீஜனை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது தங்களை தானே ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி மனம் திரும்புவதற்கு வேண்டிய ஒரு சரியான வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவே அனுக்கிரக காலம். என்னைக்கோ செத்து போயிருப்ப, என்னைக்கோ போயிருக்க வேண்டியது. ஆனாலும் இந்த ஒரு சேஞ்ச் கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக, உன்னுடைய மனத்துக்குள்ள இந்த விதையை விதைக்கணும்ன்றதுக்காக ஆயுசு நாட்களை கொடுத்து இன்னைக்கு ஒரு மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சீசர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அப்படி பண்ண ஆட்கள் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்களோ அன்னைக்கு டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை போலவே ஆயிட்டாங்க, மாறிட்டாங்க. அப்போ நம்ம மாம்ச பலத்துல ட்ரை பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஹெல்ப் வேணும். He is our helper. அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவர். அவர் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? சொல்லி கொடுத்து நம்மளை இயேசுவை போலவே நீங்களும் நானும் மாறுவதற்கு உதவி செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காக. அவர் வரலன்னா நீங்களும் நானும் பரலோகத்துக்கே போயிருக்க முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றிருக்க முடியாது. இன்னைக்கு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அது சொன்னது போல நீங்களும் நானும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்ததுனாலதான். அந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளாக அவர் வாசம் செய்து நம்ம இயேசுவை போல மாற்றுவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். எப்ப விட்டு கொடுக்கிறோம் தெரியுமா? அந்த ஜெப நேரம் மட்டும் தான் நம்ம விட்டு கொடுக்கிறோம். ஜெப நேரம் மட்டும் நம்ம என்ன பண்றோம்? ஓ ஸ்தோத்திரம் ரபா கபா கபா எல்லாம் அந்நிய பாஷையில பேசி கடைசியில ஜெபம் முடிஞ்ச பிறகு ஹலோ கேட்டியா நீ என்ன பேச்சு பேசலாம் தெரியுமா? என்ன பண்றது? சரி, ஒரு 4 அடியாளை வச்சு கொஞ்சம் வெளுத்தர முடியுமா? சீக்கிரம் ஆள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. ஓ சோத்ரம் 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 சோத்ரம். நிறைய வாழ்க்கை, நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நிறைய வாழ்க்கை ஜெப அறையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஜெப அறையை விட்டு வெளியே வரும்போது உலகத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். உலகத்துக்கு இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கை சக்சஸாவே போறது இல்லை. இயேசுவை போல மாற முடியல. அப்ப இயேசுவை போல மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நமக்கு உதவி செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த ஹெல்ப்பரை நம்ம கூடவே வச்சு எல்லா சூழ்நிலையிலும் நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் சிறுகணும். என்னுடைய தாட் இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய தாட் என்ன, பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை என்ன? ஓ அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் அவருக்கு இடம் கொடுக்க 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 நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய சிந்தையே மாறும், நம்முடைய யோசனையே மாறும், நம்முடைய புத்தி மாறும், நம்முடைய செயல்கள் மாறும். எத்தனை வருஷம் நம்முடைய புத்தி ஒரு மழுங்கி போன புத்தியா இருந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்?
மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடுவோமா? இன்னைக்கு இந்த வசனம் சொல்வது போல மறுபடியும் இன்னைக்கு மறுபடியும் எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் இயேசு உங்களை பார்த்து, இயேசு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பட் have the light of life. இன்னைக்கு அந்த லைட் ஆஃப் லைஃப், ஜீவ ஒளி நமக்குள்ளாக பிரகாசிக்க, நம்முடைய சூழ்நிலைகளில் பிரகாசிக்க நம்மளை நாமே அப்படியே விட்டு கொடுப்போமா? நம்ம பட்ட காயம்லாம் என்ன பிரதர் காயம்? உடல் அளவும் உள்ளம் அளவும் மனதளவும் எனக்கு பதிலாக அவரை போலவே மாற்றணுன்றதுக்காக இயேசு காயப்பட்டார். அந்த காயங்களை நோக்கி பாருங்க. அவரை பேசின வார்த்தைகளை நோக்கி பாருங்க. அந்த நேரத்திலும் அவர் நமக்கு மேல அன்பு செலுத்தினார். அந்த அன்பை நோக்கி பாருங்க. இந்த பாரில அவர் நமக்காக செய்த இந்த விஷயம், அவர் நமக்காக பாராட்டின இந்த அன்பு, அது பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிகாட்படி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? அந்த 1ஆம் தேதி செப்டம்பர் மாசம், ஆண்டவரே இந்த இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசியிருக்குமே ஆனால், உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்து ஒப்பு கொடுங்கள். இனி கொஞ்ச காலமாவது நான் இயேசுவுக்காய் நான் வாழ்கிறேன். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து ஜெபிப்பே, ஆனந்த வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடிய அந்த நாளை சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன், ஹல்லேலூயா, அந்த